கடன் தொடர்ந்து. ஆகவே தான் வேளாண் துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும். நிலத்தடி நீர் இந்தியாவிலேயே திருவண்ணாமலை தான் நிலத்தடி நீர் பாதிப்பில் இடம். ஆகவே நிலத்தடி நீர் உயர்த்துவதற்காக திட்டங்களை மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் செய்யணும். சிஎஸ்ஆர்னாக்கா சமூக பொறுப்பு நிதி 4600 கோடி. ஆனந்தன் எவ்வளோ இருக்குது? 4600 கோடி பெரிய தொழில் நிறுவனங்கள் கட்டமைப்பு செய்வதற்காக ஒதுக்கீடு. அந்த தொகை என்பது நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் நிலத்தடி நீர் 70% தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு தான் போகுது. ஆகவே தான் சிஎஸ்ஆர் நிதி மூலம் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டிய பொறுப்பு என்பது இருக்கிறது. ஆகவே இந்த வருவாய் பெருக்குவதற்காக ஏறக்குறைய 2 லட்சம் வணிக நிறுவனங்கள் மீண்டும் வரி சீரமைப்பு செய்தால் ஒரு 20,000 கோடி வரும். கனிம வளங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும். இவங்க சொல்லிட்டாங்க, கனிம வளங்கள்லாம் நாங்கள் ஊழல் என்ற கனிம வளங்களை மட்டும் அரசே ஏற்று நடத்தினால் 2 லட்சம் கோடி வரும். ஆகவே இந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும். பசுமை வரியாக இன்றைக்கு பாருங்க, எல்னினோ கடுமையான வெப்பநிலை பல இடங்களில் 100% மேலே அடிக்குது. ஆகவே இந்த தொழில் நிறுவனங்கள் பசுமை வரியாக 50,000 கோடி வசூலித்தால் இன்னைக்கு 12 லட்சம் கோடி கஜானா காலி என்றாங்க. ஆகவே இதற்காக வட்டி மட்டும் 13% கட்ட வேண்டிய 16% வட்டி கட்ட வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. ஆகவே தான் இந்த பட்ஜெட்டில் வருவாய்களை பெருக்குவதற்காக 2 லட்சம் வணிக நிறுவனங்களுக்கு கூடுதல் வரியாகவும், மறுசீரமைப்பு பண்ணால் அது கூடுதல் வரியாக சேரும், பசுமை வரியாகவும், கனிம வளங்களை அரசு ஏற்று நடத்தினா 2 லட்சம் கோடி வரும். ஆகவே இந்த வருவாயை பெருக்கி வேளாண் துறைக்கு தற்போது போன தடவை செலவு 4,43,000 கோடி செலவுகளில் 3,200 கோடி தான். இது 3/4% நிதி தான். 3/4 பைசா கல்விக்கு 13 பைசா செலவு பண்ணுறாங்க. ஆகவே தான் வேளாண் துறைக்கு கூடுதலாக செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து பார்த்தாக்கா ஊடக நண்பர்கள் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அடுத்ததாக இந்த மாவட்டத்தில் NCCF கொள்முதல் என்பது ஏறக்குறைய 45 கோடி ரூபாய். காஞ்சிபுரத்தில் வந்திருக்காங்கன்னா அங்கே வந்து 45 கோடி. விழுப்புரம் மாவட்டத்தில் 18 கோடி, ஏறக்குறைய 250 கோடி ரூபாய் 8 மாவட்டங்களில் NCC நிதி நிலுவை இருக்கிறது. இதை பட்ஜெட்டுக்கு முன்பாக வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். அடுத்ததாக பம்பு செட்டுகளுக்கு ஏற்கனவே இருக்கிற பம்பு செட்டு மின் பயன்பாடு எவ்வளோன்னு கணக்கிட்டு அவங்களுக்கு மின் மீட்டர் பொறுத்துறாங்க. ஏன் மின் மீட்டர் பொறுத்துறோம்னாக்கா மின் பயன்பாடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மின் பயன்பாடு அளவு கணக்கிட்டு அந்த வசூல் இருக்க தொகையை விட ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் செலவு அதிகமாகுது. ஆகவே தான் கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியிலும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தையே விட்டுட்டாங்க. ஏன்னாக்கா மின்சார பயன்பாடு எவ்வளோன்னு சொல்லிட்டு அளவீடு பண்ணி அதுக்கேற்ற வந்து பார்த்தா பயன்பாட்டு கணக்கு எவ்வளோ காசு எவ்வளோன்னு செலவு பண்ணுறதை விட இந்த ஸ்மார்ட் மீட்டர் வாங்குறது அதிகமாக இருக்குது. ஆகவே திட்டத்தை கைவிட வேண்டும். இப்போ டிபிசியில் சிப்பத்துக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அரசாங்கம் ஹேண்ட்லிங் சார்ஜ் 10 ரூபா தருது. அதை 30 ரூபாய் ஊற்றி வழங்க வேண்டும். மாநில அரசே பேரிடர் நிதி வழங்க வேண்டும், பயிர் காப்பீடு வழங்க வேண்டும். ஏறக்குறைய 16 தனியார் நிறுவனங்கள் தான் போதுங்க. பயிர் அறுவடை சோதனை முடிவு என்பது வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு வயலில் 25 சதுர மீட்டர் 5 மீட்டருக்கு 5 மீட்டர் வயலில் வந்து பார்த்தாங்க எவ்வளோ மகசூல் கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. 10 கிலோ. அப்போ ஒரு ஏக்கரில் வந்து 160 தலை 1600 கிலோ. அவங்க உத்தரவாத மகசூல்ன்றது 2000 கிலோ. 2000 உத்தரவாதம் பார்த்து வேளாண் துறையில் 1600 கிலோ, மீதி 400 கிலோ தான் கிடைக்கும். ஆகவே இது வெளிப்படைத்தன்மை இல்லை. மாநில பேரிடர் நிதி வழங்க வேண்டும். குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் 350 TMC கடலில் மழைநீர் வீணாக செல்கிறது. காவிரி உபரி நீர் என்பது அப்போ தான் திறப்பாங்க. அவங்க உரிமை நீர் எப்பொழுதும் தந்ததில்லை. உபரி நீர் திறந்து விடும்போது நவம்பர் டிசம்பரில் ஏற்கனவே மழையாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை உள்ளூரில் மழையாடா அவங்க உபரி நீர் திறந்து விடும்போது எல்லாம் வந்து பார்த்தா காவிரி அந்த தண்ணீர் என்பது ஆற்றுல போகுது. ஆகவே 350 TMC ஆண்டுக்காண்டு வீணாகிறது. இது தடுக்க 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டுறதுக்காக நிதி ஒதுக்க வேண்டும். கறவை மாடுகளுக்கு பால் விலை எங்களுக்கு உயர்த்தி தேவை 50%. மனுஷனுக்கு வந்து பார்த்து ரேஷனுக்கு தர்ற மாதிரி கால்நடைகளுக்கு 50% மானியம் தர வேண்டும். அடுத்ததாக நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் தீர்ப்புப்படி என்ன சொன்னார்னாக்கா 14வது நிதிக்குழு டெண்டர் மதிப்பு ரூபாய் 2650 கோடி. இந்த கட்டுமான பணிகளை ஊராட்சி மன்றங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையுடைய அதிகாரிகள் மூலம் ஊராட்சி டெண்டர்களை தீர்மானிக்கும் நடைமுறை ரத்து செய்யப்படுவதுன்னார்.
ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தார்னா அவர் தான் டெண்டர் தீர்மானிக்கணும். ஆகவே ஊராட்சி மன்ற தீர்மானம் தலைவர் போட்டு அவங்க டெண்டர் போடாமல் அதிகாரிகளே டெண்டர் நியமனம் பண்ணால் அது ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சுயாட்சி பஞ்சாயத்து சட்டம் என்பதை நீர்த்து போக செய்கிறது. எனவே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இந்த டெண்டர்களை நிர்ணயிக்கும் உரிமை என்பது கிராம சபைக்கு தான் தர வேண்டும் என சுயத்துக்கள் இருக்கணும். இந்த கோரிக்கை அரசின் கவனத்தை எடுத்து செல்வதற்காக இன்றைக்கு வடக்கு மண்டலத்தினுடைய விவசாய சங்க கூட்டமைப்பு சேமிப்பு இடங்கள் கட்டணும். டெல்டாவில் பாருங்க 90% நெல் வந்து கொள்முதல் பண்ணுவாங்க. இங்கே வெறும் 10% தான். அங்கே ஈரப்பதம் 21% இருக்கும், இங்கே 18% தான். அங்கே வாய்க்கால் தூர் வரவங்க வாய்க்கால் தூர் வர மாட்டாங்க. அங்கே பயிர்க்கடன் என்பது 18% தருவாங்க, இங்கே 13% தான். அதிகாரிகள் மற்றும் அரசியல் கண்காணிப்பு முழுவதும் அமைச்சர்களே அங்கே தான் இருப்பாங்க, டெல்டாவில் தான் இருப்பாங்க. கடந்த வந்து பார்த்தா 16 அமைச்சர்களில் 12 அமைச்சர் டெல்டாவில் தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே பிரச்சனை ஆகுதுன்னு. ஆகவே டெல்டாவில் சிறப்பு சலுகைகள் வழங்குவது போன்று வடக்கு மண்டலத்தில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வெளியிட்டு தான் இன்றைக்கு பத்திரிகைகள் தந்திருக்கோம். ஊடக நண்பர்கள் மூலமாக அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லுமாறு. வடக்கு மண்டலம் எந்த மாவட்டத்தில் வருது? வடக்கு மண்டலம் திருவள்ளூர், ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டமே, ஒருங்கிணைந்த வடார்காடு, ஒருங்கிணைந்த தென்னார்காடு, ஒருங்கிணைந்த சேலம், ஒருங்கிணைந்த தருமபுரி. காவிரி மேலாண்மை ஆணையிட்ட வந்து காவிரி நீர் தரல கர்நாடக அரசு. அதுக்கு என்ன இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஆணையம் ஒரு நாளைக்கு 3500 டிஎம்சி வீதம் 15 நாளைக்கு 4 டிஎம்சி தரணுன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தண்ணீர் எங்கிட்ட இல்லைன்றாங்க, கர்நாடகா இல்லைன்றாங்க. தொடர்ச்சியாக காவிரி ஆணையம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினாலும் தண்ணீர் தர மறுப்பார்கள். அவங்க எப்பவுமே மாதவாரி 2017 பிப்ரவரி 15 கசட்டில் போட்ட மாதவாரி நீர் உரிமை நீர் தரமாட்டாங்க. எப்பவுமே அவங்க உபரி நீர் தான் திறந்து விடுவாங்க. அது வழக்கமாக இருக்குது. ஆகவே நம் உபரி நீர் வரும்போது அது தடுப்பணை கட்டி நம்ம சேமித்து நிலத்தண்ணீரை உயர்த்தணும். எந்த முதலமைச்சர் இல்லாத அளவுக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வந்து நேரடியாக போய் பார்வையிடன்னு சொல்றாரு. அது தவறான முடிவுங்க. அவர் அனுபவம் இல்லை, அவரே அனுபவம் இல்லை, அவருக்கே அனுபவம் இல்லை. எல்லாரையும் சங்க கட்சிகளை கூப்பிட்டு பேசி கடந்த காலம் அப்படித்தான் கட்சிகள் கூட்டி என்னப்பா தீர்மானம் போட்டு என்னப்பா அனுப்பலாம் அப்படின்னு. ஆகவே இவருக்கு அனுபவம் இல்லை. வடக்கு மண்டலத்துல வறட்சி மாவட்டமா அறிவிச்சிருக்காங்க மாநிலத்துல. ஆமாங்க. இப்ப இந்த வடக்கு மண்டலத்துல மட்டும் எவ்வளவு வறட்சினால எவ்வளவு பயிர்கள் சேதமா இருக்குது? ஏறக்குறைய வந்து பார்த்தா வடக்கு மண்டலத்துல மட்டும் 16 லட்சம் ஏக்கருங்க. 16 லட்சம் ஏக்கர். இதுல வந்து பார்த்தா ஏறக்குறைய 75% நெல். தலைவர் எவ்வளவு பாதிச்சிருக்கோம்? எவ்வளவு பாதிச்சிருக்கும் தலைவரை? பாதி. ஆமா, ஏன்னா கிணற்று பாசனத்தால் பாதிப்புங்க. நமக்கு இந்த மாவட்டங்கள்ல இந்த விழுப்புரத்தில் வீடூர் அணைய, அங்க மோர்தான் அணை, இங்க இருக்கு எல்லா அணைகளும் நெல் வந்து 50% பாதிப்புங்க. மணிலா ஏறக்குறைய 20 லட்சம் ஏக்கருங்க. அதுவும் வந்து 20ல் 75% பாதிப்புங்க. 16 லட்சம் ஏக்கர் நெல் பயிரில் 50% பாதிப்புங்க. 20 லட்சம் ஏக்கர் மணிலா பயிரில் 50% பாதிப்பு. 75% பாதிப்பு எல்னினோ பாதிப்பு. கரும்பு ஏறக்குறைய 8 லட்சம் ஏக்கருங்க. 8 லட்சம் ஏக்கர்ல 2 லட்சம் ஏக்கர் பாதிப்புங்க.